ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு நம்ம கிச்சன்ல புது விதமான ஒரு டிஷ் ட்ரை பண்ண போறோம். அதுதான் இஞ்சி தீயல். சரியா? அதுக்கு 10 சின்ன உள்ளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 வத்தல், முழு வத்தலாவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி நம்ம விரல் சைஸ்க்கு எடுத்து 4 எண்ணத்தை எடுத்து கட் பண்ணி பொடிசா வச்சிருக்கேன். அப்புறம் என்னன்னா உப்பு, அதுக்கப்புறம் கடுகு, மஞ்சள், மிளகு, அதுக்கப்புறம் மல்லி, அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய். நான் அஸ் யூஷுவல் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன், உங்களுக்கு தெரியும். நீங்க எந்த எண்ணெயும் குக்கிங் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. சரியா? அதுக்கப்புறம் மெயின் இன்கிரீடியன்டான தேங்காவை விட்டுறாதுங்க. தேங்காய் கண்டிப்பா வேணும். அப்பதான் நம்மளால இஞ்சி தீயல் டேஸ்டா பண்ண முடியும். சரியா? தேங்காவும் இவ்வளவு எடுத்துக்கோங்க. இது ஒரு அரை முறி துருவி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நம்ம பேனை தூக்கி வச்சு இப்படி கை வச்சு எல்லாம் பாத்துறாதுங்க மக்களே. எனக்கு அந்த பழக்க தோஷம் விடவே மாட்டேங்குது. நீங்க பண்ணிடாதுங்க அந்த டெஸ்ட் எல்லாம், புதுசா இருக்கிறவங்க. சரியா? அதுக்கப்புறம் பேன் சூடான பிறகு என்ன பண்ணணும்னா எண்ணெயை தூக்கி ஊற்றி, எண்ணெய் சூடாகின பிறகு கடுவை தயவு செய்து போடுறாதுங்க. வெயிட் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன உள்ளி, அதையும் வத்தலையும் போட வேண்டியதா. போட்டு லைட்டா ஒரு வதக்கணும். என்னன்னா இது நமக்கு தாளிக்கிறது இல்லை. நம்ம இதெல்லாம் கிண்டி எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அரைச்சி தான் எடுக்க போறோம். அதனால அப்புறம் 2 வத்தலை போட்டு, 2 வத்தல் போட்டா போதும். என்ன 2னா தாளிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. 2 வத்தலை போட்டு லைட்டா ஒரு ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இஞ்சி வெட்டி வச்சிருக்கோம்ல அதையும் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகிரும், அழகா மிக்ஸ் ஆகி பார்க்கறதுக்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லா அழகா இருக்கலாம். எனக்கு ஏதோ பண்றப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா அழகா இருந்துச்சு. பாத்தீங்களா? இந்த மாதிரி என்ன நல்லா கொஞ்சம் வதங்கி வந்தாச்சு. ரொம்ப வதங்கணும், லைட்டா ரொம்ப வதங்கி. இனியும் என்ன பண்ணணும்னா நம்ம வச்சிருக்க தேங்காய், துருவி வச்சிருக்க தேங்காயை போட்டு அதுவும் ஃப்ரை பண்ணணும். அப்போ அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். கொஞ்சம் நேரம் வதக்குங்க. வதக்கின பிறகு நம்ம மசாலாஸை அது போட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல மஞ்சள்லேருந்தே தொடங்கும். மங்களகரமான சரியா? மங்களகரமான மஞ்சள்லேருந்து தொடங்குறோம். கொஞ்சோண்டு மஞ்சள் போடுங்க. நான் எப்பவுமே மஞ்சள் கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா சின்ன பிள்ளையில நிறைய மஞ்சள் போட்டு அந்த குழம்புல மஞ்சளே அப்படி சாப்பிட்டு அந்த ஃபீல் ஆகி எனக்கு மஞ்சள்னாலே ஒரு பயம். அதனால கம்மியாக தான் போடுவேன். அப்புறம் மிளகு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், மல்லி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தெரியா? மிளகு ஏன் கம்மியா போடுறோம்னா, ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 வத்தல் ஆட் பண்ணியிருக்கோம். அதுல உள்ள காரத்தன்மை உள்ள இறங்கிடும். அதனால ரொம்ப போட்டோம்னா எரிப்பு கூட. அப்புறம் தேவையான உப்பு நான் தூவி தான் போடுவேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி கரெக்டா பார்த்து உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாத்தீங்களா கலர்ஃபுல்லா இவ்வளவு அழகா இருக்குன்னு? என்னை மிக்ஸ் ஆகி நல்லா கரெக்டா ஃப்ரை ஆகி வரப்போ நல்லா பாக்குறதுக்கே நல்லா அழகா இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு என்ன பண்ணணும், நல்லா பார்த்தீங்களா இந்த பதத்துல நல்லா ஃப்ரை ஆகி வரணும். வந்த பிறகு நீங்க என்னன்னா ஆற விடணும். ஆற விடாம மிக்சி ஜார்ல மாத்தினா நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜார்ல மாத்தணும். இப்ப நான் முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணும். மறக்காம பாக்குறவங்க எல்லாம் வீடியோ லைக் பண்ணுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். புதுசா இப்பதான் சேனல் தொடங்கி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்க சப்போர்ட்டோ ஆதரவே எனக்கு கொடுங்க. சரியா? தேங்க்யூ. அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அரைச்சி கொண்டு வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, இது ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல புளி கரைச்சி ஆல்ரெடி வச்சுக்கணும் சொல்ல மறந்துட்டேன். புளியை கரைச்சி வச்சிருப்போம்ல அதை ஊத்தி என்னன்னா நல்லா அந்த ஜார்லயே மிக்ஸ் பண்ணி ஊத்திட்டேன். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா இப்பவும் தண்ணி கூடிட்டு மக்களே எனக்கு ரொம்ப சோகமா போச்சு. தீயல் ஒண்ணு கட்டியா இருந்தாதான் நல்லா இருக்கும், குழம்பு மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அதனால நீங்க இந்த புளி தண்ணி மிக்ஸ் பண்றப்ப ரொம்ப அளவுக்கு மீறி தண்ணியை வச்சிடாதுங்க. சரியா? பார்த்து வைங்க. அப்புறம் திருப்பியும் பேனை ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு பேன் சூடானோன்னு என்ன பண்ணணும், எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் சூடானோன்னு இப்போ வழக்கப்படி நம்ம கடுவண்ணனை தூக்கிட்டு வந்துட்டு உள்ள போடுங்க. அவர் கொஞ்சம் நேரம் போட்டுவாரு. போட்டுன பிறகு என்ன, நம்ம அங்க 2 வத்தல் தனியா எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த வத்தல் அப்படியே கையில எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுவும் நல்லா கடுகு பொட்டி முடிச்ச உடனே தூக்கி போட்டுற வேண்டியதுதான். போட்டி முடிச்சுட்டு அதுவும் கொஞ்சம் லைட்டா 4 சைடும் முருவாட்டு வறுக்கணும்ல அதுக்காண்டி நல்லா இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிருந்ததை அந்த இதை ஊத்தி கொதிக்க விட்டுருந்தேன். இப்ப நம்ம லைட்டா நீங்க உப்பு டேஸ்ட் பாருங்க. சரியா? உப்பு ஏன்னா கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அதனால நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் கம்மியா இருந்துச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிங்க. கொஞ்சம் உப்பு தூக்கலா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொதி வந்தோன்னா ஆக்சுவலா இப்படி கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி போல இருந்தேன்னா நான் கொஞ்சம் வத்த வச்சேன். அதுக்கப்புறம் இனி வத்தினதெல்லாம் போதும்னு தூக்கி ஊத்தி வச்சனால கொஞ்சம் வத்திடுச்சு. இஞ்சி தீயல் சூப்பரா ரெடி ஆயிட்டு மக்களே. இதுதான் இஞ்சி தீயல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.